Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய அளவில் வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு இம்பாக்ட் இல்லை. நிஃப்டி 50 பார்க்கும்போது 34 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25,418 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 83,079 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 90 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 52,188 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 62 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 43,415 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 482 கோடிக்கு எஃப்ஐஎஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நெட் பையஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 874 கோடிக்கு மார்க்கெட்டில் டிஎஸ் வந்து நெட் பையஸாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. இது மோரலாட்டு எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயிலும் கோல் இந்தியா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு ஒரு கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 15 வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 13,052 கோடின்னு சொல்கிறாங்க. 7:30 அந்த பேசிஸில், அதாவது 70 வந்து டெப்ட்டும் 30% வந்து ஈக்விட்டி அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறாங்க. இதுக்கு கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இது வந்து கோல் இந்தியாவோட சப்சிடரியாக இருக்கிற ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸ் மூலமாக தான் அந்த பிளான்ட்டை செட்டப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஜேவியில் பார்க்கும்போது கோல் இந்தியா 51%, கெயில் வந்து 49% இந்த கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு எஸ்என்ஜி, இந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எஸ்என்ஜி வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஸோ இது செட்டப் பண்ணது இந்த ஜேவிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 NM3 per hour சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் வந்து அந்த கோல் ஃபீல்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து வெஸ்ட் பெங்காலில் அந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு கோல் இந்தியாவும் கெயிலும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி அந்த ப்ராஜெக்ட் அங்கே செட்டப் பண்ணுறாங்க. இதில் கோல் இந்தியா ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ்ல இருந்துச்சு. 488 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 543 ரூபா 52 ஹைலேருந்து இந்த ரேஞ்சில் இருக்குது கோல் இந்தியாவோட ஷேர் ப்ரைஸ். பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கோல் இந்தியாவில் இல்லை. அதே மாதிரி கெயிலும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 200 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 180 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா கெயிலில் 1-2 நீ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கெயிலையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் கெயில் வந்து 219 ரூபா 215 ரூபா அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் சுற்றிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரெண்டு ஷேரில் வரும்போது டெஃபினட்டாக உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து கெயில் கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து மெட்ரோ பேங்க் கூட ஒரு லாங் டேர்ம் கொலாபரேஷனில் வராங்க. அந்த கொலாபரேஷன் மூலமாட்டு அந்த பேங்கோட ஐடி சிஸ்டம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த பேங்க்ல பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த செக்மெண்ட், இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வருது கொலாபரேஷன். இந்த கொலாபரேஷன் மூலமாட்ட அந்த பேங்கோட காஸ்ட் சேவிங் எஃபர்ட்டும் எஃபிஷியன்சியும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா எல்ஐசி கூட ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மெட்ரோ பேங்க் கூடயும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சம்பந்தமாட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 3 டேஸ்லேயே வந்து 2 ஆர்டர் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 2,000 ரூபா தாண்டி போச்சு. இன்னைக்கு எவ்வளோத்துக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரில. 1,950 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ். மோராட்டு நம்ம கன்சிடர் பண்ணது 1,200 ரூபா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபா கிட்ட நமக்கு லாபம் கிடச்சிருக்கு இன்ஃபோசிஸ். மோராட்டு இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். கண்டினியூஸாக 3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த NPCIL NTPC இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷனை இந்தியாவில் டெவலப் பண்ண இருக்கிறாங்க. அணுசக்தி வித்யுத் நிகம் லிமிடெட், அஸ்வினி அப்படிங்கிற ஒரு இது கம்பெனி. ஸோ இந்த அஸ்வினிங்கிறது பார்த்தீங்கன்னா மஹி பன்ஸ்வாரா ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட் MBRAP அந்த ப்ராஜெக்ட் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ பார்க்கும்போது 44,800 கோடியாக இருக்குது. இது வந்து ப்ரெஷரைஸ்டு ஹீட் வேவ் ரியாக்டர் டெக்னாலஜி. கெப்பாசிட்டி பார்க்கும்போது 2,800 மெகாவாட் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க இந்த அணுசக்தி விகம் லிமிடெட். ஷார்ட்டாக அஸ்வினின்னு சொல்கிறாங்க. இந்த அஸ்வினிங்கிறது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடும் NTPC லிமிடெடும் சேர்ந்த ஜாயின்ட் வெஞ்சர் தான் இந்த அஸ்வினி. இந்த அஸ்வினி தான் பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் பேஸ்டு பவரை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இதோட வேல்யூ 44,800 கோடியாக இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி ப்ராஜெக்ட். மோராட் இது வந்து NTPCயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். இந்த அஸ்வினியை வந்து NPCIL வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயின்ட் வெஞ்சரில் 51% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. NTPCக்கு 49% ஷேர் ஹோல்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NTPCயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. NTPCயோட ஷேர் ப்ரைஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 350 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா NTPC கன்சிடர் பண்ண லெவலில் தான் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இப்போதைக்கு இறங்குமான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணலாம் NTPCயில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் ஜெயிண்ட் கம்பெனியாக இருக்கிற அந்த மைக்ரோசாஃப்ட் வந்து ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $60 பில்லியன் வந்து ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $0.83 per ஷேருக்கு வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மைக்ரோசாஃப்ட். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 2.5% மேலே அடிச்சிருந்தாங்க. $544 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ எகைன் வந்து ஒரு 500 கீழே வந்துச்சுன்னா அந்த ஆர்இசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சிடரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்இசியில் 1-2 கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனியில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா ஹைஜென்கோவும் இந்த ஆர்இசி லிமிடெட் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைஜென்கோ கிரீன் எனர்ஜிஸ்ங்கிறது கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூசர் கம்பெனி. இந்த 2 பேரும் தான் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஹைஜென்கோட கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் வந்து ஒடிசால கோபால்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஆர்இசி வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $280 மில்லியன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைஜென்கோ என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா இந்த கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட்ல இந்தியாவில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல $2.5 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மோராட் இது வந்து ஆர்இசி லிமிடெட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோவில் வந்து அப்டேட். ஜேபிஎம் ஆட்டோக்கு வந்து ஒரு $100 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்தோம், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து அந்த $100 மில்லியன் ஃபண்டிங் கிடச்சிருக்கு. இது வந்து ஜேபிஎம் ஆட்டோட சப்சிடரியாக இருக்கிற ஜேபிஎம் ஈகோலைஃப் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு அவங்களோட அந்த எலக்ட்ரிக் பஸ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பூஸ்ட் பண்ணுவாங்க. சப்ளை அண்ட் ஆப்ரேஷனை ஒரு 650க்கு மேலே வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேட்டில் வந்து ஃபேஸ்டு மேனரில் வந்து இவங்க சப்ளை பண்ண இருக்கிறாங்க இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்சிடி ஸ்கீம் மூலமாட்டு இவங்களுக்கு சப்சிடியும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவி பேஸ்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுற இருக்கிறாங்க. க்ரீன் எனர்ஜி பவர்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அந்த செக்மெண்ட்டில் இவங்களுக்கு சப்சிடியும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎம் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜிஸ் இவங்க வந்து ஃபினான்ஷியல் 25க்கான Q2 ரிசல்ட்ஸ் வந்து அக்டோபர் 14 அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3rd இன்ட்ரீம் டிவிடெண்டும் அதில் அனௌன்ஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 22 அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் வந்து அக்டோபர் 17 நாங்கள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ HL டெக்னாலஜிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொடுத்த அப்டேட். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து 84 கோடிக்கு ஸ்டெர்லிங் பயோடெக்கோட ஏபிஐ பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் பயோடெக்கோட 50% ஸ்டேக்கையும் பை பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஏபிஐ பிஸ்னஸை 84 கோடிக்கு வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெர்லிங் பயோடெக்கில் 50% ஸ்டேக் வந்து ஆல்ரெடி இவங்க அக்யூசியேஷன் பண்ணோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபெக்ட் டேட் வந்து 550 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெர்லிங் பயோடெக் வந்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கல் கெலாட்டின் டைகால்சியம் பாஸ்பேட்டு ஏபியில் பார்க்கும்போது லோவாஸ்டாட்டின் டோக்ஸாரூபிசின் எபிரூபிசின் டவுனோரூபிசின் இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க இந்த ஸ்டெர்லிங் பயோடெக் லிமிடெட். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து இன்னொரு அப்டேட்டு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஒரு பிளான்ட் இருக்குது. அங்கே வந்து யூஎஸ் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில மேனுஃபேக்சரிங் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க ஜரோட் பேஸ் பிளான்ட் வடோரா டிஸ்ட்ரிக்டில் இருக்க பிளான்ட்டுக்கு தான் இந்த வார்னிங் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து இன்னொரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அது மட்டும் இல்லாமல் ட்ரைம்ப் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவும் ட்ரைம்பும். இந்த ட்ரைம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரைம்ப் ஸ்பீட் T4 அந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 2.17 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபெஸ்டிவ் சீசனில் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால மார்க்கெட்டில் இவங்களுக்கு ஒரு நல்ல சேல் நடக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரைம்ப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த T4 பைக் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்தியாவில் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. 2.17 lakhs ஒயிட்டு ரெட்டு பிளாக் இந்த 3 கலரில் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 400cc அந்த செக்மெண்ட்டில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மற்ற செக்மெண்ட்டு காம்படிஷன் கொடுக்கும்னு தெரில. அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசனில் இறக்கிறதுனால பஜாஜ் ஆட்டோக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து இந்தியாவில் மேட் பண்ண ஒரு பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து EQS SUV 580 அந்த செக்மெண்ட்டில் தான் கார் லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸோரூம் ப்ரைஸு 1.41 crores அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2024 12 லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 11th லான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த BE செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து
தேர்டு லான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் 3 monthsல. மோராட் இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவில் மேட் பண்ண ஒரு காரு BEV EQS 580 அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க 1.41 crores. இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HAL ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. HAL வந்து இந்த தேஜாஸ் MKA 1A ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க HAL வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து கொடுக்க இருக்கிறாங்க, சப்ளை பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது வந்து அக்டோபரில் கொடுக்கறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க HAL கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 6% கீழே விழுந்துருந்துச்சு. செப்டம்பர் 19 மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரைட்ஸ் இஷ்யூ சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த இஷ்யூ ப்ரைஸு நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 19 மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ஜியோஜிட் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% கீழே விழுந்துருந்துச்சு. ஹிண்டால்கோ வந்து ஒரு 2450 கோடி காப்பர் ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. வேஸ்ட்டை வந்து ரீசைக்ளிங் பிளான் பண்ணுறதுக்கு வேண்டி தான் குஜராத் தாகஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2450 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டி 200 கிலோ டன்ஸ் ஆஃப் காப்பர் ஆனுவலி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் LIC ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த DCM ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து 6% மேலே ஸ்டேக் வச்சுருந்தாங்க. 6.675% இருந்த ஸ்டேக்கு இப்போ 4.659% ஆட்டு குறைச்சிருக்காங்க LIC. DCM ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸில் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க 2% மேலே. மோரோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா LIC கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.